சிறகடிக்க ஆசை சீரியல்ல இன்னைக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ரோகிணி இதுக்கப்புறம் நான் டைவர்ஸ் எல்லாம் குடுக்க முடியாது அப்படின்னு ஒரே போடா போட்டுர்றாங்க. இப்பதானே டைவர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து போடுறேன்னு வந்த. இப்ப ஏன் குடுக்க முடியாது அப்படின்னு சொல்ற அப்படின்னு வக்கீலும் விஜயாவும் கேட்டா, அப்ப நிலைமை வேற. இப்ப என்னோட நிலைமையே மாறிடுச்சுல. இப்ப மனோஜோட வாரிச நான் வயித்துல சுமந்துகிட்டு இருக்கேன். என் குழந்தைக்கு அப்பா இல்லாம இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம ரோகிணி டைவர்ஸ் எல்லாம் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாங்க. இங்க நம்ம மனோஜ் மட்டும் திரு திருன்னு முழிச்சுக்கிட்டே இருக்கிறாப்புல. சோ இங்க விஜயாவை தவிர மத்த எல்லாருமே மனோஜ சந்தேகப்பட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இவங்க பிரிஞ்சு, அதாவது நம்ம ரோகிணிய வீட்டை விட்டு துரத்தி கிட்டத்தட்ட 5 மாசத்துக்கு மேல ஆகுது. அப்புறம் எப்படி இது நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த ரோகிணி பொய் தான் சொல்றா அப்படின்னு விஜயா, ரோகிணி பொய் தான் சொல்லுவா அப்படிங்கிற மாதிரி சொல்லி, மனோஜ்லாம் வந்து பாத்தீங்கன்னா எந்த தப்பும் பண்ணியிருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா நம்ம மனோஜும் ரோஹிணியும் வந்து பாத்தீங்கன்னா கடையில என்ன பண்ணுனாங்க அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும் இல்லையா? சோ இப்ப மனோஜ் வசமா மாட்டிக்கிறாப்ல. இப்ப விஜயாவை தவிர நம்ம அண்ணாமலை, முத்து எல்லாருமே வளைச்சு வளைச்சு நம்ம மனோஜ கேள்வி மேல கேள்வியா கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. மனோஜ் எந்த பதிலுமே சொல்லாம திரு திருன்னு முழிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா விஜயா மனோஜுக்கு சப்போர்ட் பண்றாங்க. அதுக்கப்புறம் டிசைட் பண்ணி நம்ம மனோஜ் வாய் கூசாம பொய் சொல்ல ஆரம்பிக்கிறாப்ல. எனக்கும் இந்த குழந்தைக்கும் எந்த சம்பந்தமுமே இல்ல. நான் ரோகிணிய நைட்ல எல்லாம் மீட் பண்ணினதே இல்ல. 2 தடவை அங்க கடைக்கு தான் வந்தா. மத்தபடி எனக்கும் ரோகிணிக்கும் எதுவுமே நடக்கல. ரோகிணி ஏன் இப்படி சொல்றா அப்படின்னு எனக்கும் தெரியாது அப்படின்னு நம்ம மனோஜ் வாய் கூசாம பொய் சொல்லிடுறாப்ல. அண்ணாமலை மறுபடியும் மறுபடியும் கேட்கிறாப்ல. இப்பெல்லாம் டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்தாவே தெரிஞ்சு போயிடும். ஒருவேளை நீ சொல்றது பொய்யாயிடுச்சு அப்படின்னா நம்ம சைடு ரொம்ப வீக் ஆயிடும். அது மட்டும் இல்ல, நம்ம குடும்பத்தோட மானமே போயிடும். எதுவா இருந்தாலும் இப்பவே உண்மையை சொல்லிடு அப்படின்னு அண்ணாமலை கேட்டு பாக்குறாப்ல. ஆனா இந்த மனோஜ் என்னடானா பொய்ய தான் திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டே இருக்கிறாப்ல. இந்த பக்கம் ரோகிணி வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்கு போன உடனே ரோகிணியோட அம்மா என்ன டைவர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து போட்டாச்சா அப்படின்னு சொல்லி கேட்க, நடந்த விஷயத்தை எல்லாமே நம்ம ரோகிணியும் ரோகிணியோட ஃப்ரெண்டு வித்யாவும் சொல்றாங்க. சோ நம்ம ரோகிணியோட அம்மாவும் வந்து பாத்தீங்கன்னா, ஒருவேளை நீ பொய் சொல்றியா அப்படின்னு சொல்ல, இல்ல இந்த விஷயத்துல யாராச்சும் பொய் சொல்லுவாங்களா, நான் பொய்யெல்லாம் ஒண்ணும் சொல்லல அப்படின்னு ரோகிணியும் இந்த பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த பக்கம் மனோஜ் பயங்கர டென்ஷன்ல இருக்கிறாங்க. எப்படியாச்சும் ரோகிணி கிட்ட இருந்து டைவர்ஸ் கிடைச்சிரும், கனகாவோட வாழ்க்கை நம்ம செட்டில் ஆயிடலாம்னு பார்த்தா இப்படி ஒரு பிரச்சனை வந்துருச்சு, என்ன செய்யறதுன்னு தெரியாம முடிச்சுக்கிட்டு இருக்கிறாப்ல. ஆக மொத்தத்துல பப்பரப்பா மனோஜ் சும்மா பரபரன்னு போக போறாப்ல. வெயிட் பண்ணி பார்க்கலாம்.